ஹலோ ஆல், நான் ஹரிஷ்குமார். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்ஸ்பைரிங் வீடியோ கிடையாது. ஒரு டாப்பிக்கோ ஒரு இன்சிடெண்ட்டோ ஒரு கேஸ் பற்றியோ அதுக்கப்புறம் வேற எதை பற்றியுமே கிடையாது. இன்னைக்கு வீடியோ இதை பார்க்குற எல்லாரும் உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவே மேக் பண்ணுறேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சமீபமாக என்கிட்ட நிறைய பேர் எதுனா கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, நீ இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கியே, உன்னால எப்படி சக்ஸஸ் ஆக முடியும் யூடியூப்ல, உன்னை எப்படி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. நான் அவங்க எல்லாருக்குமே ஒன்று என்ன சொல்லணும்னா, அவங்க கேட்கறது தப்பு கிடையாது. ஏன்னா யூடியூப்ல இன்னைக்கு யூடியூப்ல சக்ஸஸ் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வீடியோ எடிட்டிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோவில் போடுற விஷயங்கள் கண்டென்ட்டு, இந்த மாதிரிலாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஹோம் டூரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டூர்னு ஒன்று பண்ணுறாங்க, ஹோம் டூர்னு இப்போ கிச்சன் டூர் பண்ணுறாங்க, ஃப்ரிட்ஜ் டூர்னு ஒன்று பண்ணுறாங்க. நேற்று தான் எனக்கு கொஞ்சம் தெரிய வந்தது. ஃப்ரிட்ஜ் டூர்னு ஒன்று பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா 15 lakhs வியூஸ் போயிருக்கு. ஆமா, 15 lakhs வியூஸ் போயிருக்கு. கிட்டத்தட்ட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இப்போ இப்போ ஒன்னே ஒன்று நான் கேட்கணும். இப்போ ஒரு செலிபிரிட்டி வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு பிடிச்ச யாருன்னா, நம்ம யாரையும் இது பண்ண வேணாம். நான் யாரையும் கோவப்பட்டோ ஒரு பிரச்சனை பண்ணணுமோ ஒரு ஒரு ஆதங்கத்திலேயோ எதுவுமே கேட்கல. எல்லாரையும் என்கிட்ட கேட்டதுக்கான நான் இது இன்னைக்கு ஒரு வீடியோவா மேக் பண்ணிடலாம், எப்படி இதுல சக்சஸ் ஆக முடியும் அப்படின்றதுதான் வீடியோ. அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாரும் உதாரணமா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு. நீங்களும் வேணாம், என்னையும் வச்சுக்க முடியாது. ஏன்னா நான் இப்பதான் வந்துட்டு இருக்கேன். அதனால எனக்கு பிடிச்ச விஜய் நாவே வச்சுப்போம். இப்போ விஜய் நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு அதுல ஒரு 2 வீடியோ போஸ்ட் பண்ணாலே அந்த சேனலுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மில்லியன் அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் வந்துருவாங்க. ஏன்னா அதுல ஒரு சப்ஸ்கிரைபர் நானா கூட இருக்கலாம், நீங்களா கூட இருக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம். அது ஒரு ஒரு பெரிய ஆள், ஒரு செலிபிரிட்டி இப்ப அடுத்து தலைவராக போறாரு. நமக்கு எல்லாருக்குமே தலைவராக போறாரு. இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஆரம்பிச்சு ஒரு சேனல்ஸ் இவ்வளவு சப்ஸ்கிரைபர் வராங்க, இவ்வளவு லைக்ஸ் விழுது, இவ்வளவு ஷேர் விழுது, இந்த மாதிரி நிறைய வருதுன்றது நம்ம ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுறதுக்கான விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்க காலகாலமா இந்த ஒரு ஃபீல்டு இந்த இடத்துக்கு வர்றதுக்காக அவங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு பரிசு தான் நம்ம கொடுக்குற எல்லாமே. இப்போ என்ன எடுத்துக்கோங்க, நான் எப்படி வர முடியும்? இப்போ நான் யூடியூப்ல நான் சக்சஸ் ஆக முடியும், எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போ வருவாங்க அப்படின்லாம் எனக்கு தோணுது. 10K சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போ வருவாங்க, 1 மில்லியன் எப்போ வருவாங்க, நான் எப்போ இந்த மாதிரி எனக்கு கிஃப்ட் வரதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணி நான் உங்களோட எப்போ பேச போறேன் அப்படிலாம் எனக்கு தெரியாது. அது எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியாது. அது நடக்கிற நாள் அன்னைக்கு எனக்கு நான் பிறந்ததுல இருந்தே இப்போ எனக்கு அது மட்டும்தான் ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமான நாளா அமையும் நினைக்கிறேன். அதுக்கு எல்லாமே உங்க சப்போர்ட் இருந்தாதான் முடியும். இப்போ நான் நிறைய பேர்கிட்ட வீடியோ போடும்போது கேட்டிருப்பேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சமீபமா ஒரு 10 வீடியோ போட்ட எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 1K 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவையும் நான் இப்போ சேர்த்து மேக் பண்றதோட சேர்த்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 110 வீடியோக்கு மேலேயே நான் போட்டிருக்கேன். ஷார்ட்ஸ் பிளஸ் வீடியோ எல்லாமே சேர்த்து ஒரு 110 வீடியோ போட்டிருக்கேன். நான் ஆரம்பிச்சு ஒரு 5 months to 6 months ஆயிருக்கும். ஆமா, 6 months கண்டிப்பா ஆயிருக்கும். 6 monthsல எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்கன்னா 96 பேர் தான் இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 45 இருந்து 50 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க தான். நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரேன்னு சொன்னோன்னே எனக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே இது பண்ணியிருந்தாங்க. மேபி எனக்கு தெரியாத 1-2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கலாம். அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லுவேன் எப்பயுமே முன்னாடி. இப்போ சக்சஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா விடாமுயற்சி தான். நம்ம அஜித் சார் வந்த படம் மாதிரி தான், விடக்கூடாது எதையுமே. 1-2 நாள் கேப் விட்டா கூட 3ஆவது நாள் திருப்பி வந்துடணும் வீடியோ போடுறதுக்கு. நான் பாத்தீங்கன்னா இப்போ அதுவே தப்பு தான். நான் எனக்கு திட்டா ரெகுலரா வீடியோ போடணும். கண்டென்ட் பாத்தீங்கன்னா நல்லா தீர விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மக்கள் கிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப தீர விசாரிச்சு இப்ப இதுதான் அப்படி நடந்திருக்குன்றது யாராலையுமே சொல்ல முடியாது. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸ்ல இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களே சொல்றேன் நான். கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு இப்போ இதுதான் நடந்திருக்கு, எக்ஸாக்டா இதுதான் நடந்தது அப்படியே நான் சொல்றேன் அப்படின்லாம் யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அதுல ஒண்ணு சில பிழைகள் இருக்கும், ஒரு சில பிசிறு தட்டும். ஒருத்தர் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு யூடியூபர் நடக்கலன்னு சொல்லுவாங்க. அது இன்ஃபர்மேஷன் வர்றதை பொறுத்து தான். இன்ஃபர்மேஷன் ஒரு சில பேர் அப்படியே ஒரு ஒரு இடத்துல கேதர் பண்ணி மொத்தமா சேர்ந்து நாங்களா இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நானும் ஒரு யூடியூபர்ன்றதுனால என்ன நான் சேர்த்துக்கிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப எல்லாத்தையும் நாங்க உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அதனால நீங்க அதை மக்கள் நிறைய பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் யூடியூப்குள்ள வரும்போதே நீ என்டர்டைன்மெண்டா வீடியோ போட்டேன்னா தானே நிறைய பேர் பார்ப்பாங்க. என்டர்டைன்மெண்ட்டே இல்லாம நீ சும்மா நடக்கிற இஷ்யூவை பத்தி, ரேப் கேஸை பத்தி, கொலை பண்ணதை பத்தி, எரிச்சதை பத்தி, அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களை அபியூஸ் பண்றதை பத்தி, இந்த மாதிரிலாம் நீ பேசினா யாரு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ஆக்சுவலா இந்த நாட்டுக்கு முதல்ல சேஃப்டின்றது ஒண்ணு முக்கியம். சேஃப்டி இருந்தால் தான் என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும். நம்ம சொசைட்டில வந்து சேஃப்டின்றது ரொம்ப கம்மியா ஆயிட்டு இருக்கு இப்போ. நீங்க நான் கொஞ்ச நாள் முன்னாடி கூட வீடியோ போட்டிருப்பேன். ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட கிளாம்பாக்கத்துல வந்து ஒரு 18 வயசு பொண்ணு, நார்த் இந்தியன் பொண்ணை வந்து 3 பேர் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க, அபியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து கேஸ் ஆகி இப்போ அவங்க இது பண்ணியாச்சு. அதை பத்தி நான் பேசியிருந்தேன். அதை வந்து யாருமே பார்க்கல. ஆக்சுவலா பார்க்க போனா எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்குது, எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்க. இந்த மாதிரி மிருகங்கள் இன்னும் வெளியில சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால நீங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்றதுக்கு தான் யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இஷ்யூவை பத்தி பேசுறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இந்த இஷ்யூவை பத்தி பேசுற நிறைய பேருக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இதை வந்து மக்கள் கிட்ட ஒரு அவேர்னஸ் உண்டாக்குறது பேர் தான் யூடியூபர்ஸ் எல்லாருமே. அதனால நான் சக்சஸ் ஆவேன்றது எனக்கு நிஜமாவே நம்பிக்கை இருக்கு நிறையாவே. அது எப்ப ஆவேன்னு கேட்டா எனக்கே தெரியாது. நீங்க நிறைய பேர்ட்ட கேட்டீங்கன்னா எப்ப ஆவேன்னு கேட்டா அவங்களுக்கே தெரியாது. அது எப்பயாவது ஒரு தடவை ஆகும், கண்டிப்பா ஆகும்னு நினைக்கிறேன். என்ன என்ன சப்போர்ட் பண்றதுக்கும் மக்கள் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பண்ணணும். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இது ஒரு சின்ன வீடியோ தான், இதை பத்தி பேசணும்னு தான் நினைச்சேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். பாய். மறக்காம ஹரிஷ்குமார் சேனல் இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். நாளைல இருந்து ஒரு டாபிக் கூட ஃப்ரெஷ்ஷான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் வச்சிருக்கேன். அந்த டாபிக் கூட நான் வந்து பாக்குறேன். பாய். நாளைக்கு பார்ப்போம்.